ஹாய்! இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா பாதாம் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இத கடையில வாங்குனா ரொம்ப விலையா இருக்கும். வீட்ல செஞ்சீங்கன்னா செலவு கம்மியா தான் ஆகும். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பாதாம், 1/2 கப் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய். பாதாம் பர்ஃபி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் பாதாம் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண உடனே பாதாமை வடிகட்டிக்கங்க. இது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி வடிஞ்ச உடனே பாதாம் அந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு அந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சிற அளவுக்கு காய விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சிங்கன்னா போதும். இப்போ இதோட தோல்லாம் உரிச்சுக்கங்க. இதே மாதிரி எல்லா பாதாமோட தோலையும் உரிச்சுக்கங்க. ரொம்ப நேரம் பாதாமை வெந்நீரில் போடாதீங்க. இந்த தோலை உரிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வெந்நீரில் போடுறோம். பாதாம் தோல் உரிச்சாச்சு. வெந்நீரில் போட்டு டவலில் தொடச்ச உடனே தோலை உரிச்சிருங்க, இல்லைன்னா தோல் உரிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பாதாம் பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனை சூடேற்றி அடுப்பை சிம்மில் வச்சு பாதாம் போட்டு 1 நிமிஷம் போல் வறுத்துக்கங்க. அப்போ தான் பாதாம் ஈஸியாக பவுட்ரு ஆகும். இப்போ பாதாமை பவுட்ரு பண்ணிக்கலாம். பாதாம் பவுட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பாதாம் பர்ஃபி செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரமோ இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கரையை சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி. இதை சிம்லேயே வச்சு நல்லா கரைய விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. கொஞ்சமாக தீயை அதிகப்படுத்தி ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாக காய்ச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பாதாம் பவுடரை இந்த பாகில் போட்டு கட்டி இல்லாமல் கிளறிக்கங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சு இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு வரையும் கிளறிக்கங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இதை நம்ம இப்படி உருட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பர்ஃபி ரெடியாகிறதுக்குள்ளே ஒரு தட்டில் நெய் தடவிக்கங்க. இந்த மாதிரி தட்டில் கொட்டிக்கங்க. கொட்டி சமமாக எல்லா பக்கமும் பரப்பிடுங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு இதை இப்படி சமமாக பரப்பி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு டபராவோட அடிப்பக்கத்தை இதில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா சமமாயிரும். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா துருவி இது மேலே துவிக்கங்க. கொஞ்சம் சூடாக இருக்கையிலே கட் பண்ணிக்கங்க.
அவ்வளோதான். ரொம்பவே சுவையான பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது கடையில் வாங்கினா ரொம்பவே காஸ்ட்லி தான். வீட்டில் செஞ்சால் செலவு ரொம்ப கம்மியாகுது. செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி தான். பாதாம் உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். தீபாவளி ஸ்பெஷலாக இந்த பாதாம் பர்ஃபியை நீங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.